ஹாய் ஹலோ விவர்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டு செக் இன்ஜின் லைட் எரியிற கம்ப்ளைண்ட்டு கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா, O2 சென்சார் 1, 2 அதாவது 2 ஃபால்ட்டுமே காட்டுச்சு. கஸ்டமர் சென்சார் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதே ஃபால்ட் இருக்கும். இந்த ஃபால்ட்டு கோடு தான் O2 சென்சார், சர்க்கியூட் நோ ஆக்டிவிட்டி. இந்த 2 ஃபால்ட் கோடு சென்சார் 1 காட்டுச்சு, 2 காட்டுச்சு. நம்ம செக் பண்ணி பார்த்ததில் ECM போர்டு தான் ஃபால்ட் இருந்துச்சு. ஏன்னா கஸ்டமர் 2 சென்சாருமே ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் வயரிங் செக் பண்ணும்போது ECMலேருந்து வோல்டேஜ் வரல. ECMை நம்ம கழட்டி எடுத்துகிட்டு போய் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நமக்கு மெயின் கம்ப்ளைண்ட் செக் இன்ஜின் லைட் எரிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா செக் இன்ஜின் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி அந்த ஃபால்ட் கோடு எரேஸ் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். ஃபால்ட் கோடு ஓகே. இப்போ வண்டியில் நோ டிடிசி, ECM ரிப்பேர் பண்ணது டன், ஒர்க் முடிஞ்சு. இப்போ கஸ்டமரை டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஆக்சுவலாக பிரதர் தான் வண்டி எடுத்துகிட்டு வந்தவங்க. இவர் கள்ளிக்குப்பத்தில் ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க. வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு செக் இன்ஜின் லைட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரல, ஃபால்ட் கோடும் திரும்ப வரல. ஓகே, தேங்க்யூ.